ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ட்ரஸ்ட் அப்படின்ற சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா அவங்க பொண்ண ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவும் படபடப்பா இருப்பா. அந்த இடத்துல நிறைய குழந்தைங்க எல்லாம் டைலாக் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு அந்த டைலாக் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்பப்ப அவங்க அம்மா முகத்தை பாப்பானா அவங்க அங்க இருக்கிற மேகசின் எல்லாத்தையும் புரட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்ப அடுத்தது அவ தான் போகணும். அவளும் எழுந்து முன்னாடி போவா. ஆனா அவளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கும். திரும்பி அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, என்ன நிக்கிற, போ சீக்கிரம் அப்படின்றத சொல்ல அவளும் வேகமா உள்ள போறா. பயந்துட்டே இருக்கா. இப்ப அங்க இருந்த கேமரா முன்னாடி அவ ப்ரிப்பேர் பண்ண எல்லா டைலாக்கையும் கரெக்டா சொல்ல அங்க இருக்கிற ஜட்ஜ் எல்லாருக்கும் குடிச்சிருச்சு. அவளை செலக்ட் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு இப்போ ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறிட்டான். அவளுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நியூஸ்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டி எல்லாரோட போட்டோஸையும் அவங்களோட சோசியல் மீடியாவும் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹேக் பண்ண அவங்களுக்கு இப்போ ஒரு செலிபிரிட்டியோட அந்தரங்க புகைப்படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்தி சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த சின்ன பொண்ணு தான் இப்ப அவங்க ஹீரோயின். அவங்களோட பர்சனல் போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க ஹேக்கர்ஸ். பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போட்டோவும் போயிருக்கும். சோசியல் மீடியாவில இதை பார்த்த ஃபேன்ஸும் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் உண்மையா, அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகளை ஹீரோயின் முன்னாடி கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினோட செக்ரட்டரி பாக்குறாங்க. நீங்க ஒன்னும் அப்செட் ஆகாதீங்க, ஒரு வாரம் எங்கேயாவது இந்த இன்டர்நெட் இல்லாத இடத்துல போய் ரிலாக்ஸ் ஆகுங்க, பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் சொல்றேன், நீங்க ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்க கேட்க ரொம்ப தலைவலியா இருக்கு. பத்தாவது எக்கச்சக்கமான கால்ஸ் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்ச ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க செக்ரட்டரியும், எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்செட்டா இருப்பேன்னு, எல்லாருமே அப்பா யாருன்னு பல கேள்விகளும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ யாருக்கோ பதில் சொல்றேன்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிரு, டாக்டர் சொன்னாங்கல்ல, பிரீத் இன் பண்ணு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க நாயை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும் போது இப்போ அவங்களோட ஏஜென்ட் ஒருத்தங்க கால் பண்றாங்க. ஹீரோயின் ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனைனால அவங்க ஹீரோயின் கிட்ட சில விஷயத்த கேட்பாங்க. நீ கவலையே படாத, அந்த ஹேக்கர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை சாகடிச்சிடலாம். ஆனா இப்ப எல்லாருமே ஒரு கேள்வி கேக்குறாங்க, அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் உண்மையா, யார் அப்பான்னு கேக்குறாங்க. நீ எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல, அது ஒரு ஃபேக் டெஸ்ட்ன்னு மட்டும் சொன்னா போதும், இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம், அடுத்து நம்ம ஷூட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நான் எதுக்கு பொய் சொல்லணும், மத்தவங்களுக்காக நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இத பத்தி நீங்க கேக்குறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. நிறைய எக்கச்சக்க கால்ஸ் வரனால எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப தூரம் அவங்க போக வேணா அந்த ரெசார்ட் கிட்ட போறாங்க. அப்படி அவங்க போகும்போது கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க அம்மாவும் அவளை பயங்கரமா திட்ட, அவங்க அம்மா கிட்ட பேசின ஹீரோயினும், உனக்கு எம்எல் அக்கறை இல்லையம்மா, என்கிட்ட இருந்து உனக்கு பணம் தேவை, அந்த பணத்தை வச்சு நீ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் போய் கூத்தடிக்கிற, இப்ப மட்டும் என்ன அக்கறையா எனக்கு கால் பண்றேன்னும் போது, யார் அப்பா சொல்லிடினும் போது, அந்த நேரத்துல நீயும் தான் இருந்த, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாட்ட எதிர்பார்க்கிற அந்த அன்பு பாசம் எதுவுமே அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு கிடைச்சதே இல்ல. ரொம்ப டிப்ரெஷனான ஹீரோயினும் அந்த ரெசார்ட் கிட்ட போறாங்க. அது தனியான வீடு. அந்த வீட்டுல கொஞ்சம் வர ஹீரோயினும் அவங்க வளர்க்குற நாய் மட்டும் தான் இருக்க போகுது. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அவங்க செக்ரட்டரி வைஃபையும் கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களால போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாதனால அந்த வைஃபை கனெக்ட் பண்ணி போன்ல இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா யார் பிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த பில்டிங்கோட ஓனர் தான். அவங்க யாரு வராங்கன்னு சொல்லி எல்லா வீடியோவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அந்த ஓனரோட நெய்பரும் அவரோட ஃப்ரெண்டும் எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டும் நிறைய இடத்துல திருடி பணத்தை சம்பாதிக்கிறவங்க. அவங்க கிட்ட இப்ப பணம் பிரச்சனை, அதனால அந்த வீட்டு ஓனர் கிட்ட, அந்த வீட்டுல யாராவது வந்திருக்காங்களா, வந்துதான் சொல்லு, போய் எல்லா பொருளையும் திருடிடலான்னும் போது இவருக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி, இல்ல அந்த வீட்டுல யாருமே வரலையே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்பப்ப அவருக்கு வர நோட்டிபிகேஷன் சத்தம் எல்லாமே ட்ரெண்டுக்கும் தெரியும், வெறும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நேரம் இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களும் சோசியல் மீடியால வர மெசேஜ் எல்லாம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க சின்ன வயசு ஆடிஷன்ல செலக்ட் ஆனது ஒரு சீரீஸ்ல. அதுல இவங்க ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பொண்ணா நடிப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அதை விட்டு எப்படி வெளியே வராங்கன்ற மாதிரி சின்ன சின்ன எபிசோடா லைவ் ஷோவாவும் போகும், டிவிலும் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த ஷோல அவங்களுக்கு அப்பாவா நடிக்கிறவர் அவங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. ஆனா ட்ரக் எடுக்கிறனால அவங்க அவர் கூட ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயின் நம்ம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவர் அந்த ஷோ ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்றாரு. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா, இவ தன்னாலதான் பிரெக்னென்ட் ஆனான்னு தெரிஞ்சா எல்லாம் என்ன அசிங்கமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சீரியல்லே அப்பா பொண்ணா தானே நடிக்கிறோம். இதனால அந்த எபிசோடே போயிரும். என்னோட பாப்புலாரிட்டியே போயிடும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி, "நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் வரேன். நீ பண்ற இந்த விஷயத்தினால எனக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் கிளினிக்ல இருந்து ஆட்கள வர வச்சிடுறேன். பிரச்சனையே இல்லாம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீ அபார்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. "நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ண விரும்பல. இந்த குழந்தை எனக்கு வேணும்னு" சொல்லுவாங்க. "உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த ஷோல தான் நீ செலிபிரிட்டியா இருக்க. உனக்கு பணம் குடுக்கறதே இந்த ஷோ தான். இது மொத்தமா போயிடுச்சுன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு" சொல்லி அவரோட உண்மையான குணம் வெளியே வரத ஹீரோயின் நோட் பண்றாங்க. "நீங்க அப்பல இருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்க. இப்ப உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிட்டில இல்ல, நான் ஒரு டவுனுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல உங்களால என்ன வந்து எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, "என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லா கூடயும் சேர்ந்து மீட்டுன்னு சொல்லி என் மேல கேஸ் பண்ணலான்னு பாக்குறியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் ஒண்ணும் பண்ண தேவையில்லை" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதனால அந்த நபருக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. இவளால ஏதாவது பிரச்சனை வந்துற போது திரும்ப அந்த கேஸ்லாம் என்னால அலைய முடியாதுன்னு சொல்லி அங்க அந்த டிடெக்டிவ் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த டிடெக்டிவ், "ஏன் கவலைப்படுறீங்க? நியூஸ் கேட்டிருக்கீங்களா? சில செலிபிரிட்டி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சிட்டி விட்டு ரொம்ப தூரமா ஊருக்கு போவாங்க. அங்க ட்ரக் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரஷர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிப்பாங்க. அதே விஷயம் இவளுக்கு நடந்தா உங்களுக்கு பிரச்சனை வராதுல்ல" அப்படின்னு கேட்க, "உன்னால அப்படி பண்ண முடியுமா? நான் ஆதாரமே இல்லாம முடிச்சிடுறேன். கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடி போயிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க ஹீரோயினால ஒழுங்கா தூங்க முடியல. அப்பப்ப எழுந்துக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த வீட்டோட ஓனர் கேமரால பாத்துட்டே இருப்பாரு. அப்படியே பாத்துட்டே இருக்கிறவரு தூங்கிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட போன்ல நோட்டிபிகேஷன் வருது. இது அவங்களோட ரிலேட்டிவ் பாத்துறாரு. இவ என்ன சும்மா போன்ல பாத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஆள் வந்துட்டாங்க. உடனே அவரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "ஆள் வந்துட்டாங்க. நம்ம எப்பவுமே பண்ற மாதிரிதான். அவங்களுக்கு முகம் தெரியக்கூடாது. போய் எல்லா பொருளையும் திருடிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீட்டோட பாஸ்வேர்ட் தெரியும். உள்ள வர ஹீரோயினோட நாய் ரொம்ப நேரம் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயினா என்ன சத்தம் அப்படின்னு பாக்க வீட்டுக்குள்ள ஆள் வர விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. பயந்து போன ஹீரோயினும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா எல்லா பக்கமும் ஓடுறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த வீட்டு ஓனரோ எங்க அங்கிளோ ஃப்ரெண்டோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வராங்க. இங்க அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு பிடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு அவங்க உள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. அந்த விஷயத்த அவங்க பாத்துறாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டும், "டேய், அவ ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்கான்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நம்ம பிளான் அது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் வாடா. அவ வேற நம்மள பாக்கல. இதான் நல்ல சான்ஸ், இங்க இருந்து போயிடலாம்னு சொல்ல, அவ நம்மள பார்த்து பயப்படுவா. ஏன்னா நம்ம கையில தான் கன் இருக்குல்ல. எதுவுமே யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு, "முடியவே முடியாது. நம்ம பண்றது ரொம்ப தப்பு. இங்க எந்த பொருளை எடுத்துட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க ஹீரோயின் உள்ள பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு சின்னதா நெருப்பு மாதிரி இருக்கும். அதுல வரக்கூடிய ஹீட் தான் இந்த ரூம் ஃபுல்லா பரவும். அந்த ரூம்ல அவங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. பயந்துகிட்டே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்துடுறாரு. வந்த உடனே 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. "பைத்தியமா நீங்க? அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க மிகப்பெரிய செலிபிரிட்டி. நீங்க பண்றது முட்டாள்தனம். இங்க இருந்து உடனே போலாம்" அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்கும், "ஓ, இவங்க செலிபிரிட்டியா? அப்ப பெரிய ஆள் தான் போ" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நம்ம என்னன்னு பாத்தலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கதவு உடைக்க முயற்சி பண்ண அந்த வீட்டோட ஓனர், "டேய், இந்த இடத்த விட்டு போங்கடா, பிரச்சனை பண்ணாதீங்கன்னு" சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயினும், "நான் யாரையும் பார்க்கல. உங்களை யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போங்க. எனக்கு பிரச்சனை கொடுக்காதீங்கன்னு" சொல்ல, பாரு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம போலான்னும் போது, "ஓ, அவ்வளவு நல்லவளா இவன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டு சும்மா இல்லாம அந்த கதவை இடிக்க முயற்சி பண்ணுவாரு. இதனால அங்க இருந்த 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட புடிச்சு இழுக்கும் போது கையில கன் இருக்கும். அது தெரியாம ஷூட் பண்ணிரும். ஹீரோயினும் உள்ள இருந்து பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஃப்ரெண்ட் அந்த வீட்டோட ஓனரை தெரியாம ஷூட் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்டும், "நான் ஒண்ணும் பண்ணலடா, அவன் தாண்டா கண்ணை புடிச்சு பிரஸ் பண்ணா" அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பண்றது, இவன் செத்துட்டானேன்னும் போது அந்த வீட்டு ஓனர், "தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நான் செத்துருவேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாரு. ஃப்ரெண்டும், "இவனை இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஜெயிலுக்கு போகணும்னு விரும்பல. நீ போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அவருக்கும் என்ன பண்றதுனே தெரியாது. உடனே இந்த இடத்த விட்டு போலாம். காலையில வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த பொண்ணு, "இவள இங்கே விட்டுடலாம்" அப்படின்னு சொல்லும் போது கதவை மட்டும் உடைச்சிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி கதவு ஓபன் பண்ணா
ஒரு பக்கம் உடைஞ்சிருக்கனால இதுவும் உடைஞ்சிரும். ஓட்ட வழியா பாக்குறாங்க, ஒருத்தரோட சடலம் இருக்கு. இவனுங்க மோசமானவனுங்க, தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. ஒரே பல்ப் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அவங்க பிரஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல நிறைய பைப் இருக்கும். அந்த இடத்துல வர சூடு எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அங்கேயே உள்ளேயே இருப்பாங்க. ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிரும். அடுத்த நாள் காலையில விடியுது. அவங்களால ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியாது. அங்க அந்த லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஒயர் கட் ஆயிருக்கனால அவங்களுக்கு கரண்ட் ஷாக் பண்ணும். பயந்து போயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். எங்க இருந்து கேக்குதுன்னு சொல்லி அவங்க சுத்தி முத்தி இருக்கிற செவுரை உடைச்சா அது தர்மக்கோல். உள்ள ஏதாவது ஓட்டை இருக்கோ தப்பிக்கலாம் சொல்லி எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் செங்கலா இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். பாப்பா நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன் சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அவங்களோட நாயை அந்த 2 பேரும் அடிச்சனால அது கால் உடைஞ்சு தெருவுல அப்படியே ஓடி போயிட்டே இருக்கு. இப்ப காலையில அந்த 2 நபர்கள் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்த அவங்களும் அந்த பொண்ணு உள்ள இருக்கிறத நோட் பண்றாங்க. அவரோட ஃப்ரெண்டும் எல்லாம் இவளாலதான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது அந்த பொண்ணு இருங்க நீங்க இங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்க. நான் யாருகிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். வெளியே என் கார் கூட இருக்கு. அதை கூட எடுத்துக்கோங்க. உங்களை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். என்னை மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உனக்கு இப்ப எங்க 2 பேரோட முகமும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீ போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல நான் சொல்லவே மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இப்ப போலீஸ் வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் தானே. நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. இந்த நபர் என்ன ஃபாலோ பண்ணாரு. என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அதனால நான் வேகமா ஓடி போய் இந்த ரூம்குள்ள லாக் பண்ணிக்கிட்டேன். அப்ப அவர் கையில கன்னை வச்சுட்டு அவங்க அம்மாவை நினைச்சு நான் என் அம்மாவை மிஸ் பண்றேன். என் லைஃப் நல்லாவே இல்ல. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டாரு. நான் போலீஸ் வந்தா சொல்றேன். இந்த டயலாக் சொல்றதுல எனக்கு கஷ்டமே இல்லை. நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் நல்லாவே ஆக்ட் பண்ணுவேன். இது என் கெரியருக்கு ஒரு விதத்துல நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ சரியான ஃப்ராட்ரா. நான் சொல்லல. இப்ப கூட இவளை ஹெல்ப் பண்ணோம்னா நம்மள போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அது எனக்கும் ஒரு விதத்துல உதவி தானே. நீங்க என்ன இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. நீங்க எங்க இருந்து போயிருங்க. போலீஸ் கிட்ட நான் எப்ப உங்ககிட்ட சொன்னதுதான் சொல்லுவேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு ஷூட் பண்ணுவாரு. அவரு பக்கத்துல இருக்கிற ஷூட் பண்ணாத பொறுமையா ஏடுறான்னு சொல்றேன். அந்த டோர்ல ஷூட் பண்ணாங்கன்னா அந்த புல்லட் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அப்படி ரிட்டர்ன் ஆகும் போது பக்கத்துல இருந்தவரோட ஷோல்டர்லயும் ஷூட் பண்ணவரோட நெத்தி போட்டுலயும் பட்டு ஸ்பாட்ல அவர் இறந்துடுறாரு. பைத்தியக்காரா ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா பண்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிடுவாரு. அதே நேரம் ஹீரோ என்ன தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த குழந்தையோட அப்பா ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான். அவர்கிட்டயும் எக்கச்சக்கமான பணம் இருக்கு. அவர் கேட்டாதான் அவங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல முதல்ல என் உசுரை நான் காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு. இந்த ஹீரோயினும் பயந்து பயந்து உள்ளே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப அவங்க பாஸ்ட் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த டிவி ஷோல நிறைய அடிஷனல் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகுற விஷயம் ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவாரு. ஹீரோயினும் போக போக புரிஞ்சுப்பாங்க இவர் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு. இப்ப ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. கையில ஏதோ போகுது பார்த்தா எலி. பயந்து போயிடுறாங்க. லைட் ஆன் பண்ணலான்னு பார்த்தா ஷாக் அடிக்குது. ஆனா எப்படியோ லைட் ஆன் ஆகுது. அங்க இருக்கிற எலியை பார்த்து அவங்களுக்கு கோவம். அங்க ஏதோ இரும்ப வச்சு அதை போட்டு செம்ம அடின்னு அடிச்சு சாகடிக்கிறாங்க. அப்படி அதை போட்டு அடிக்கும் போது அங்க இருக்க ரொம்ப டேமேஜ் ஆகுது சத்தத்தினால. இப்ப மேல இருக்கிற சீலிங் எல்லாமே அப்படியே உடையிற மாதிரி ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இங்கேயே சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. அதே நேரம் நீங்க அவங்க டாக காமிக்கிறாங்க. அது ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்க அங்க கார் ஓட்டிட்டு போன ஒரு லேடியும் அந்த டாக பார்த்தா பாவமா இருக்கு. அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இந்த டாகோட ஓனர் யாருமே இல்ல. அது தெருவுலதான் இருந்துச்சு. ஆனா அது கழுத்துல பேட்ச் இருக்கு. ஜார்ஜ்னு எழுதி இருக்குன்னும் போது அங்க வந்து டாக்டர் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுங்க. யாராவது பார்த்தாங்க சொல்லுவாங்கன்னும் போது அவங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அவங்க வேலைக்காக கிளம்புறாங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க போன்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன ஒரு மெசேஜா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த மெசேஜ பாக்க அதே நேரம் இங்க ஹீரோயினும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணியே இல்ல. அவங்களுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போகுது. அப்ப அவங்க பாக்குறாங்க அங்க அந்த பைப்ல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன டிராப் எல்லாம் கீழே படுறத அப்படியே அவங்க நக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் இந்த இடத்த விட்டு உடைச்சிட்டு போலாம்னு சொல்லி அந்த எலி அடிச்ச அந்த இரும்ப வச்சு அங்க இருந்து எல்லா தர்மக்கோலையும் உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க உடைச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்ப அங்க எலியோட கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு சின்ன சுத்தி இருக்கும். இவங்க அதிகமா அடிச்சுக்கிட்டே இருக்கனால அந்த கம்பியில விரிசல் விட்டு அதுல இருந்து தண்ணி மொத்தமா அந்த ரூம் ஃபுல்லாவே ரொம்ப ஆரம்பிக்குது. ஹீரோயினும் உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒயர் எல்லாம்
கட்டாயி கரண்ட் ஷாக் இருக்கு. தண்ணியில பத்தா ஸ்பாட்ல இறந்துருவோம்னு சொல்லி வேக வேகமா அந்த கதவை உடைக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வெளியவும் போயிட்டு இருக்கு. இங்க அந்த நாயை கூட்டிட்டு போனவங்க அவங்களுக்கு நிறைய மெசேஜ் வருதுன்னு சொல்லி வாஷ்ரூம்ல போய் பாக்குறாங்க. அது ஒரு செலிபிரிட்டியோட டாக். உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்ப ஒரு கால் வருது. இவங்களும் ஓனர் தான் நினைச்சிட்டு உங்க டாக் எங்க தான் இருக்குன்னு சொல்ல அந்த டிடெக்டிவ் தான். அந்த டாக் எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த டாக பத்தின எங்களுக்கு சில தகவல் வேணும். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணமும் தரேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் இது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மாட்டி விட போறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த டாக் நான் தெருவுல இருந்தா எடுத்தேன். அது எக்ஸாக்டா எங்க இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த டிடெக்டிவோ இந்த போட்டோ எங்க எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிற டாக்டர் கிட்டயும் இந்த டாக் எக்ஸாக்டா எங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த டாகோட ஓனர் காணோம். நாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு. இந்த விஷயம் அந்த டாக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே அந்த டாக் கொடுத்த அந்த லேடி கால் பண்ணி என்ன ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டாதம்மா, நானே ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், உடனே வந்து இந்த டாகை வாங்கிக்கோ, இவன் வேற பணம் கொடுத்துட்டு போயிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக் வாங்க வராங்க. நீரைனா சுத்தி வச்சுட்டு அங்க அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ண தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. இங்க அந்த வீட்டு ஓனரோட அங்கிள் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. டாக்டர் போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் வந்துருவாங்க. போலீஸும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெயில இருந்தா இவனுக்கு நிறைய ட்ரக் டீலிங் கூட இருக்கு, புல்லட் பட்டிருக்குன்னா ஏதோ பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டு ஓனரும் இவனெல்லாம் ஒழுங்கா வாடகையும் தரல, புடிச்சு கும்பாலம் பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணும் போது அங்க ஒரு டிஷர்ட்ல ரத்தம் இருக்கும். ஏதோ ஒரு சமூகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த நபரை கண் முழிச்சு பார்க்க போலீஸ் வராங்க. உன்னோட ரிலேட்டிவ் பையனும் காணோம், ஃப்ரெண்டும் காணோம், அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு கேட்க சார் அவங்க எல்லாம் சின்ன பசங்களா, நான் கண்காணிக்க, அவங்க ஏன் ஊர் சுத்துவானுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல அப்ப எப்படி உன் டிஷர்ட்ல ரத்தக்கரை இருந்துச்சு, உண்மையை சொல்லு, அந்த பசங்க நீ என்ன பண்ண, உன்னை யார் ஷூட் பண்ணான்னு சொல்ல நான் வேலை பார்க்கும்போது தெரியாம கன் பட்டுச்சு சார், அவங்க எங்க போனாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க விட மாட்டேன் ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க டாக்டர் கிட்ட நான் வாஷ்ரூம் போனோம் லாக் எடுத்து விடுங்கன்னு சொல்லி உடனே அங்க இந்த காரை ஆட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணை தேடி வேகமா போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கும். சுத்தி முத்தி அந்த நம்பர் பார்த்துட்டு இருக்க அதே நேரம் அந்த நாயை கூட்டிட்டு போற அந்த லேடி கார்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மொட்டையும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த லேடி கார் ஓட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த வீடு இருக்கிற ஸ்பாட்டு கிட்ட அந்த நாய் பயங்கரமா கத்திட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கும். அந்த லேடி உன்னோட ஓனர் இங்கதான் இருக்காங்க, சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கதவை தட்ட உள்ள இருக்கிற நபரும் யார் அதுன்னு சொல்லி வெளியே வந்து அந்த லேடியோட கழுத்தை புடிச்சுப்பாரு. இதை பார்த்து அந்த மொட்டை அந்த நபரை ஷூட் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு உள்ளதான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போக அந்த லேடிக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். யார் நீங்க, யாரை தேடி வந்தீங்க, இந்த நாயோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்க ஏ கிளவி ரொம்ப பேசின, அடுத்த புல்லட் உன் தலையில தான் இறங்கும், வாய மூடிட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா உள்ள போவாங்க. பார்த்தா அவரு கண்டுபிடிச்சிருவாரு அந்த டோருக்கு உள்ளதான் ஹீரோயின் இருக்காங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஆணி எடுத்துருவாங்க. கீழே இருக்கிற ஆணி எடுக்கலான்னு பார்க்க அவங்களால மூச்சு அதிகமா விட முடியாது. வெளியே அவங்க நாய் கத்துற சத்தம் கேட்க அவங்க டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களும் வேக வேகமா ஆணி எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அந்த மொட்டையும் அந்த ஆக்டர் கால் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாகதான் போறா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் மூடி தடையமே இல்லாம முடிச்சுவேன்னு சொல்ல இதை அந்த பாட்டி கேட்டுருவாங்க. டேய் மொட்டை, சீக்கிரமா அந்த பொண்ணை காப்பாத்துட்டா, அவ சாக போறான் போது காப்பாத்ததான் போறேன், நீ ஒரு 2 அடி தள்ளி நில்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கொலை பண்ற கேப்ல டக்குன்னு ஹீரோயின் ஆணி எடுத்துருவாங்க. தண்ணியோட ஃபோர்ஸ்ல அந்த கதவு அப்படியே அந்த மொட்டையோட மண்டையிலே விழுந்துருது. ஹீரோயின் அதுக்கு மேல இருக்காங்க. அந்த பாட்டி அம்மா எழுந்துருமா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல நம்ம போது, எனக்கு இப்ப பரவாயில்லன்னும் போது வேகமா வரும்போது உன்னோட பாடி கார்டையே இடிச்சிட்டேம்மான்னும் போது அந்த ஆள் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு. ஹீரோயின் வேக வேகமா மேல ஓடி போவாங்க, ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப அந்த மொட்டை என்ன கன் எடுத்துட்டு ஹீரோயின் தேடி வர எக்ரி வந்து மொட்டை மண்டையில அடிச்சு மட்டை ஆக்கிருவாங்க. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வரும். அது அந்த ஆக்டர் தான். என்ன அவ க்ளோஸா, அவளை முடிச்சிட்டியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனா ஆகும். போய் போய் உன்னை இப்படி நம்பினேனே, இப்ப என்ன கொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியான்னு சொல்லி போனை பார்த்துட்டே இருக்க அந்த மொட்டை ஹீரோயினோட கழுத்தை புடிச்சிருவான். ஆனா இருக்கிற கான்ல ஹீரோயின் அந்த நபரை அடிச்சே கொலை பண்ணிருவாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருவாங்க. போலீஸும் கை தூக்குங்க யார் நீங்கன்னும் போது இரு மேடம் நீங்க ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல உடனே பிரஸ் மீடியா ஆட்கள் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோயின் ரொம்ப பயத்துலயும் எனக்கு போன் கொடுங்கன்னு கேட்க போலீஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாட்டியும் அவங்க ஒரு செலிபிரிட்டி,
அவங்களுக்கு நீங்க ஃபோன் குடுத்து தான் ஆகணும். இல்லன்னா நான் பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ! ஐயய்யோ! இந்த கிழவிகிட்ட பேசுறதுக்கு ஃபோனே குடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபோன குடுத்துருவாங்க. எடுத்த உடனே ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண அந்த இமேஜ அப்லோட் பண்ணிருவாங்க. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அப்லோட் பண்ணிருவாங்க. இதுதானே நான் உனக்கு குடுக்குற ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரஸ் மீடியா ஆட்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. ரொம்ப பயத்துல இருப்பாங்க. ஆனா இப்ப எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்க முன்னாடி நின்னு எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஆக்டரும் இவ தொல்ல தாங்க முடியல. இவ இப்போ எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த பிரச்சனைல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவரோட வண்டிக்குள்ள வந்து பார்த்தா, அங்க 2 போலீஸ் இருப்பாங்க. பஞ்சாயத்து தானே, நாங்க முடிச்சு வைக்கிறோம். எங்க கூட வாங்கன்னும்போது, லாயர் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். லாயரா இப்ப ஆன் தி வே தான். நீங்க எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவர கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோயின காமிக்கிறாங்க. அவங்க வேற ஒரு நாட்டுல அவங்க குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாகும், இன்னொன்னு பக்கம் அவங்க குழந்தையோட வீல் சேர் அப்படியே தள்ளிட்டே போறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு மேகசின் பாக்குறாங்க. அதுல இவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறத நினைச்சு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. அந்த குழந்தைய நான் ரொம்ப சந்தோஷமா வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீடியா ஆட்கள் கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் மேகசினா வந்திருக்கும். அத பார்த்துட்டு சந்தோஷமா அந்த குழந்தையோட வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்க சந்திக்க வரேன். Until then, bye bye.